இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். யாராவது உங்கள் முன்னாடி கொட்டாவி விட்டா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கும் கொட்டாவி வருதா? இது ஏன்? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இது கோ இன்சிடென்ஸ் மட்டும் இல்லை. இதுக்கு கொட்டாவி தொற்றுவாய் என்று சொல்லுவாங்க. நம்ம பிரெயின் மற்றவர்கள் செய்யும் சில ஆக்ஷனை ஆட்டோமேட்டிக்கலி கவனித்து அதற்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும். குறிப்பாக நமக்கு நெருக்கமானவர்கள் கொட்டாவி விடும்போது நமக்கு கொட்டாவி வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம். ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், எல்லாருக்கும் இது ஒரே அளவுக்கு இது நடக்காது. மேலும் கொட்டாவி தொற்றுவாய் ஆகிறதுக்கு பின்னாடி இருக்கும் எக்ஸாக்ட் காரணம் பற்றி இன்னும் ரிசர்ச் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதனால் அடுத்த முறை உங்கள் ஃப்ரெண்ட் கொட்டாவி விட்டால் அவரை பார்த்து நீங்களும் கொட்டாவி விட்டீங்கன்னா உங்கள் பிரெயினை ப்ளேம் பண்ணுங்கள். இப்படி நம்ம பிரெயின் செய்யும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ட்ரிக்ஸ்க்கு மறக்காமல் இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஷார்ட்ஸ் பற்றின ஃபுல் வீடியோ அடுத்து வருது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்.